முதல் பாண்டிய மன்னனாக சிவபெருமான் தான் இருக்கிறாரு. முதல் சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமான் தான் இருக்கார். சரி, அப்போ அடுத்த பாண்டிய மன்னனாகவும் அடுத்த தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமானுக்கு பிறகு மூத்த பையனை தானே வைக்கணும். பிள்ளையார் தானே அங்கே பட்டம் சூட்டணும். பிள்ளையாருக்கு தானே தமிழ் சங்கத்தின் தலைவராக மாற்றணும். இல்லையே, முருகப்பெருமானை தானே தேடி பிடிச்சி பாண்டிய மன்னனும் திருவிளையாடல் புராணத்தில் அந்த வரலாறு இருக்குது. பாண்டிய மன்னனுக்கு அடுத்த வாரிசாக வர்றது முருகப்பெருமானுக்கு தான் பட்டம் சூட்டுறாங்க. முருகப்பெருமான் தான் தமிழ் சங்கத்தின் 2வது தலைவராகவும் இருக்கிறார். அப்போ 2 பேருமே உருவாக்கப்பட்டவர்கள் என்றால், 2 பேருமே பார்வதி திருமணத்தினால் உருவாகிறவர்கள் என்றால் அவர் தன்னை பிள்ளையார் தன்னை முதல்ல வச்சுருக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இவர் பார்வதிக்கும் இருந்திருக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னாலே அந்த கார்த்திகை தீபம், இந்த வரலாறு, அந்த சரவண பொய்கை, இது எல்லாமே இந்த வரலாறு எல்லாமே தவறுன்ட்டு ஆயிரும்.